அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி, வாருங்கள். நாம் 15 திதிகளில் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திதி திரையோதசி திதி. இந்த திரையோதசி திதியில் பிறந்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்குத்தான். இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு சாதகமாக அமையும். சரி, வாருங்கள், பதிவுக்குள் செல்வோம். திரையோதசி திதி என்றால் என்ன? திரையோதசி திதியின் சிறப்பு என்ன? திரையோதசி திதி குணம் நலம் என்ன? திரையோதசி திதியின் என்ன செய்யலாம்? திரையோதசி திதியில் சூனிய ராசிகள், திரையோதசி திதியின் தெய்வங்கள், திரையோதசி திதியின் வழிபாடு முறை பற்றி இந்த பதிவில் அனைத்தையும் பார்ப்போம். சரி, வாருங்கள், ஒவ்வொன்றாக செல்வோம். முதலில் திரையோதசி திதி என்றால் என்ன? அதாவது பௌர்ணமி மற்றும் அமாவாசையிலிருந்து 13ஆம் நாள் வரக்கூடிய அந்த வளர்வரை வரக்கூடிய அந்த 13ஆம் நாள் வரக்கூடிய திரையோதசி திதி. பௌர்ணமியிலிருந்து அமாவாசை முன்பாக வரக்கூடிய 13வது திதி திரையோதசி திதி. இந்த திரையோதசி திதி, திரையோதசி என்றால் 13 என்று பொருள். 13 என்று பொருள். திரையோதசி திதியின் சிறப்பு என்ன? இந்த திரையோதசி திதியின் சிறப்பு, தீபாவளிக்கு முன்பு வரும் திரையோதசி திதி தந்தேரஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு திதியாக வருகிறது. தந்தேரஸ் என்று அழைக்கக்கூடிய இதுவாக வருகிறது. தன்வந்தரி மருத்துவ, அதாவது நோய்களை தீர்க்கக்கூடிய தன்வந்தரி திரையோதசி என்றும் அழைக்கப்படும் சிறப்பு உண்டு. தந்தேஸ் என்று தானம் கொடுத்தால், இந்த திரையோதசி திதியில் தானம் கொடுத்தால் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். திரையோதசி திதியில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் யமபயம் நீங்கும் என்று ஐதீகம் உண்டு. அந்த யம தீப விளக்கை ஏற்றினால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், அதாவது திடீர் விபத்து, எதிர்பாராத மரணம் ஆகியவையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இந்த திரையோதசி திதியில் யமன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு யமதீபம் என்று சொல்வார்கள். யமதீபம் என்று தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு முன்கூடியே வரக்கூடிய விபத்துக்கள், எதிர்பாராத மரணம் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் காத்து கொள்ளலாம். இந்த திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் திரையோதசி திதி என்று வழிபாடு செய்வதன் மூலமாக ஆரோக்கியமாக வாழும் வழியும் பிறக்கிறது. இந்த திரையோதசி திதியில் யமதர்மருக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு யமதர்மருடைய அருள் கிடைப்பதற்கு அதிகம் வாய்ப்பு உள்ளது. இது அனைத்தும் இந்த திரையோதசி திதியின் சிறப்பு அம்சங்கள் ஆகும். இந்த திரையோதசி திதியின் குணநலம் அடுத்து பார்ப்போம். நண்பர்கள் அதிகமாக உடையவர்கள் இந்த திரையோதசி திதியில் பிறந்தவர்கள். வெள்ளை மனம், அதாவது மனதில் தூய்மையான மனதை கொண்டவர்கள் இந்த திரையோதசி திதியில் பிறந்தவர்கள். சிறிது கஞ்சத்தனமும் இவர்களிடத்தில் காணப்படும்.
நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது இவர்கள் அதிகமான பாசத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். கற்பனை வளம் மிக அதிகமாக உடையவர்கள் இந்த திரையோதசி திதியில் பிறந்தவர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாது போல் தங்களை மாற்றி அமைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் இந்த திரையோதசி திதியில் பிறந்தவர்கள். இந்த திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் தற்பெருமை, அதாவது புகழ்ச்சி பெற விரும்பக்கூடியவர்கள் இந்த திரையோதசியில் பிறந்தவர்கள். திரையோதசி திதி அன்று பிறந்தவர்கள் கடலை, அதாவது கொண்டக்கடலை பிரசாதமாக படைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலனையும் நீங்கள் நினைத்த காரியமும் நடைபெறும். திரையோதசி திதியில் என்ன செய்யலாம்? மன்மதனுக்கு உரிய நாளாக திரையோதசி திதி சொல்லப்படுகிறது. கடவுள் வழிபாடு செய்வதற்கு இந்த திரையோதசி திதி மிக உகந்தது. தூர பயணங்கள் செய்வதற்கும் இந்த திரையோதசி திதி உகந்தது. புதிய புத்தாடை உடுத்துவதற்கு இந்த திரையோதசி திதி உங்களுக்கு நல்ல திதியாக வருகிறது. புதிய நண்பர்களை சேர்த்து கொள்வது இந்த திரையோதசி திதி உங்களுக்கு நல்ல திதியாக வருகிறது. மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு உங்களுக்கு இந்த திரையோதசி திதி நல்ல திதியாக அமைகிறது. விளையாட்டு மற்றும் கேலிக்கூத்துக்கள் ஈடுபடுவதற்கு இந்த திரையோதசி திதி உங்களுக்கு உகந்ததாக அமையும். தெய்வ காரியங்கள் செய்வதற்கு இந்த திரையோதசி திதி மிக சிறப்பான திதி ஆகும். ஒவ்வொரு திரையோதசி திதியன்றும் சிவ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு விசேஷமான நீங்கள் நினைத்த காரியங்கள் விசேஷங்கள் அனைத்தும் நடைபெறும். இந்த திரையோதசி திதி அன்று சிவபெருமானை விசேஷமாக வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களும் திருப்பங்களும் மற்றும் கஷ்டங்களும் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தெரிவதற்கு எல்லாம் அல்ல சிவபெருமான் அருள் புரிவார். சரி, இந்த திரையோதசி திதியில் சூனிய ராசிகள் என்ன? இந்த திரையோதசி திதி உள்ளவர்கள் ரிஷபராசி அன்பர்களிடத்திலும் சிம்ம ராசி அன்பர்களிடத்திலும் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ரிஷபராசி அன்பர்களிடத்திலும் சிம்ம ராசி அன்பர்களிடத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. ரிஷபராசி அன்பர்களிடத்தில் பொருளை கொடுத்து ஏமாந்து விடாமலும் முன்கூட்டி இருப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களிடம் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளோ மற்றது பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு. திரையோதசி திதியில் தெய்வங்கள், அதாவது சிவபெருமான் மற்றும் பிரம்மா மற்றும் நந்தியன் பெருமாள் வருகிறார்கள். நீங்கள் வளர்பிறை திரையோதசி திதியில் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் வாழ்வில் பல புதிய சாதனைகளையும் செய்வதற்கு உகந்ததாக அமைகிறது. வழிபடுவது நல்லது. தேய்பிறை வரக்கூடிய திரையோதசி திதியில் பிரம்மாவையும் நந்தியம் பெருமானையும் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் மற்றும் எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்குவதற்கு நீங்கள் பிரம்மாவையும் நந்தியம் பெருமானையும் வழிபாடு செய்வதன் மூலம் நல்லது அமையும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.